ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ஆசிரமம் வீடியோ தான். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் நம்ம ஆசிரமத்துக்கு கிளம்பியாச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆசிரமம் போகிறதுக்கு பசங்களை ஸ்கூல் கிளப்பிட்டு போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன். போனோன்னா ஆசிரமத்தில் போயிட்டு நம்ம அம்மனை பார்த்துட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர்களில் போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு திரும்ப அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு பாவாஜிக்கிட்ட மேலே ஆசீர்வாதம் வாங்க கிளம்பிட்டோம். போயிட்டு பாவாஜிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ரிட்டன் வந்தாச்சு. தியான மண்டபத்துக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு மனசு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. யாரெல்லாம் பாவாஜி ஆசிரமம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பாவாஜிகிட்ட என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். வராத மக்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொன்னீங்கன்னா பாவாஜிக்கிட்ட நல்லாவே தீர்வு கிடைக்கும். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வாயிருக்கு. சின்ன வயசுலேருந்து சளி பிரச்சனை, அதிகமாக ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி செலவுகள்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. மேக்ஸிமன்றதில்ல, எப்பயுமே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனதே கிடையாது. நீங்களும் ஆசிரமத்தில் உங்களுக்கான பலனாக கிடச்சி வாங்கிக்கிறங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.